Hello friends, welcome back to Tech Tami Hunter. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்டில் வந்து ஷேப்பில் எப்படி அவுட்லைன் ஒன்றை க்ரியேட் பண்ணதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து போன வீடியோவோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ போன வீடியோவில் நாங்கள் வந்து எப்படி ஒரு ஷேப்பை வந்து பில்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நாங்கள் வந்து கலர் பண்ணுறது, அதுக்குள்ளுக்கு எப்படி நாங்கள் இமேஜை ஆட் பண்ணுறதை பற்றி நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐபட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ வாங்க நாங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆன்லைனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளால போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுடைய வேர்ட் உள்ளுக்கு வந்து கொள்ளுங்கள். ஸோ வேர்ட் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி வந்து ஒரு ஷேப்பை வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி. ஓகே, அந்த முறையில் வந்து நான் இப்போ ஒரு ஷேப்பை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு தேவையான ஷேப்ஸை வந்து நான் இன்சர்ட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த மாதிரி எனக்கு தேவையான ஷேப்பை வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் கலரும் கொடுத்துக்கொள்கிறேன். நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படி கலர் கொடுக்கணும்னு சொல்லி. ஓகே, நான் வந்து இதுக்கு இந்த கலரும், ஸோ இதுக்கு வந்து ரெட் கலர், இது க்ரீன் கலர் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா எப்படி அவுட்லைனை க்ரியேட் பண்ணேன்னு சொல்லி. ஓகே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது நாங்கள் எந்த ஷேப்புக்கு வந்து நாங்கள் அவுட்லைனை க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த ஷேப்பை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, நான் வந்து இதுக்கு தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேப் ஃபில்லுன்னு இருக்குது. ஷேப் ஃபில்லு கீழே ஷேப் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷேப் ஃபில்லை கொடுத்துக்கிற மாதிரி டிஃபால்ட்டாக இங்கே வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கலரை கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக ஒரு ஷேடான கலர் எஃபெக்ட் ஒன்று வரும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த கலருக்கு வந்து நான் இந்த க்ரீன் கலரை வந்து கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் கலரை சாய்ஸ் பண்ணலாம். இது வந்து அவுட்லைனுடைய கலர். ஓகேயா, நீங்கள் வந்து இதை அவுட்லைனை நீங்கள் கலரை சாய்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அவுட்லைனை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் கலரை சாய்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயும் கலர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மோரோ அவுட்லைன் கலர் போய்த்து அங்கேயும் உங்களுக்கு தேவையான கலரை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த கலரை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதுக்கு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த கலர் வந்து ஹெட் ஆகும். உங்களுக்கு வந்து லைட்டாக பார்த்தா விளங்கும், லைட்டாக ஒரு கலர் ஷேப் ஒன்று இருக்குது, அவுட்லைன் ஷேப் ஒன்று. ஸோ இந்த அவுட்லைன் ஷேப் வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு சைஸ் போதாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதையும் வந்து எங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் போனீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்ஜ் அப்படின்னு வந்து இருக்கும். விட்ஜில் வந்து ஒவ்வொரு டிஃபால்ட்டான சைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு இதில் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை உங்களுக்கு வந்து வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஓகே, நான் இந்த சைஸ் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேப் அவுட்லைனை வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த கலரையும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனாக பண்ணலாம், அதாவது இந்த சொலிட்டான ஷேப்பாக எங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை, இதில் வந்து வெரைட்டியாக டிசைன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி டிசைன்ஸ் எங்களுக்கு வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நான் வந்து இப்போ இதுக்கு ஒரு டிசைன்ஸை நான் வச்சு காட்டேன். அவுட்லைனை இதை செலக்ட் பண்ணியாச்சு. ஷேப் அவுட்லைன் போய்த்துட்டு இதுக்கு ஒரு கலரை நாங்கள் செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ப்ளூ கலரை கொடுத்துட்டு இதுக்கும் விட்ஜில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் சைஸை நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேஷ் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த டேஷ் உள்ளுக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து டாட் டிசைன், சாலிட் டிசைன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து இதில் வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இந்த டிசைன்ஸை நான் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு டாட் டிசைன்ஸில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு எனக்கு வந்து ஒரு டிசைன்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கும் ஒரு டிசைன் கொடுப்போம். நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. ஷேப் அவுட்லைன், இதுக்கு வந்து கலர் ஒன்று ஃபிட் பண்ணலாம். ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம். ஸோ அதனுடைய விட்ஜை வந்து நாங்கள் கூட்டிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி சைஸை நான் வச்சுக்கொள்கிறேன். 6 பாயிண்ட்டை வச்சுட்டு ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு டிசைனை கொடுப்போம் நாங்கள்.
ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸை இந்த டிசைனை கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்லைனை க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கலர் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலரை ஃபிட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கலருக்கு மேட்சான கலரை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு வந்து டிசைன்ஸை வந்து மேக் பண்ணலாம் அவுட்லைனில். உங்களுக்கு ஒரு வேளை இந்த அவுட்லைன் வந்து எனக்கு வேணாம், ஸோ அவுட்லைன் இல்லாமல் இருந்தால் நல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதையும் ஃபிட் பண்ணலாம். அது எப்படின்னா, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷேப் பண்ண வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஷேப், ஸோ இதுக்கு வந்து கலரும் ஃபில் பண்ணுறேன். இந்த கலரை கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ நாங்கள் இதுக்கு இந்த அவுட்லைன் ஒன்று இருக்குது. லைட்டாக பார்த்திங்கன்னா விளங்கும், லைட்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த அவுட்லைனை நாங்கள் வந்து இப்போ இல்லமாக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னு சொன்னால், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் அவுட்லைன் போனீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் நோ அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு அவுட்லைன் வந்து எங்களுக்கு காட்டாது, இந்த ஃபில் கலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதையும் வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கொடுத்து காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். ஸோ இதை கொடுத்துட்டு ஷேப் அவுட்லைன் போய்ட்டு நோ அவுட்லைன் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு அவுட்லைன் வந்து எங்களுக்கு இங்கே காட்டாது. ஓகே, திருப்பி எங்களுக்கு அவுட்லைன் வேணும்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் என்ன கலர் வேணுமோ அதை சாய்ஸ் பண்ணிவிட்டு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லிசன்ஸ் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஷேப்புக்கு வந்து அவுட்லைனை ஃபிட் பண்ணுறது, அதோட சைஸை எப்படி மாற்றுறது, ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அமர்.